அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நகர்கோவில் சந்திப்பில் நடைபெற்று வர்ற புதிய நடைமேடை பணிகளை பற்றி பார்க்கலாம். இங்கே ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 1A 1 2 3 இந்த வரிசையில் 4 பிளாட்பாரங்கள் பயன்பாட்டில் இருக்குது. இதில் 1A அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக திருவனந்தபுரம் சைடு போகிற வண்டிகளை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 மற்றும் 5வது பிளாட்பாரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று வருது. அதை தான் நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்துட்ருக்கீங்க. இது நம்மளுடைய இடது பக்கம் இருக்கிறது வந்து 4, வலது பக்கம் இருக்கிறது வந்து 5வது பிளாட்பாரம். இந்த பிளாட்பாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மண் நிறைக்கிற பணிகளை முடித்து அதுக்கப்புறம் இந்த சன்ரூஃப் அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் பணிகள்லாம் போட்டுட்ருக்காங்க. அதை தொடர்ந்து வாட்டர் லைன், அப்புறம் இந்த மழை பெஞ்சா தண்ணி போகிற இந்த வடிகால் லைன், இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 1 2 3 இந்த 3 பிளாட்பாரங்களையும் ஃப்ளோர் லெவலில், அதாவது தரைமட்ட லெவலில் வந்து எல்லா பணிகளும் முடிவு பெற்றுருச்சு. மேற்கூரை அமைக்கிற வேண்டிய பணிகள் வந்து அந்த சீட்டு மட்டும் ஃபிட் பண்ணுற வேலை வந்து நடைபெற்று வருது. பணிகள் ஓரளவுக்கு சிறப்பான வேகத்தில் நடைபெற்று வருது. ஸோ இந்த 4 மற்றும் 5வது பிளாட்பாரமும் இதோட டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற பணிகளும் ஒன்று போல் நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிகள் முடிஞ்சாலுமே இந்த பிளாட்பாரத்துங்களில் வண்டி வர்றதுக்கு வந்து டபுள் ட்ராக்கை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து சேரும். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சன்டிங் ரேக்குகளை தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் இது வந்து இந்த பிளாட்பாரத்தை தாண்டி போக தேவையில்லை. ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்டேபிள் லைன் ஒன்று இருந்தது, அதை எடுத்துகிட்டு தான் இந்த பிளாட்பாரம் வந்து அமைச்சிருக்காங்க. அதனால் இங்கே வண்டியில் சன்டிங் பண்ணுறது பிரச்சனை இல்லை. வண்டி வர்றதுக்கு தான் லைன் வந்து கனெக்ஷன் கிடையாது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிகளுடைய இந்த பிளாட்பாரத்துக்கு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, மொத்தம் 2 ஃபுட் ஓவர் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இது வந்து டிக்கெட் கவுண்டர்லேருந்து நேராக மேலே வர்றது. அது வந்து 3வது பிளாட்பாரத்தோடு வந்து முடிஞ்சிருச்சு. அதை 4வது பிளாட்பாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த பணிகள். ஆனால் அதை தாண்டி ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா இந்த 4 வரைக்கும் இருக்குது. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. பணிகள் இந்த சீரான வேகத்தில் நடைபெற்று வருது. இதே மாதிரி நடைபெற்றால் இன்னும் ஒரு 2 இல்லை 3 மாதங்களில் இந்த பணிகள் வந்து முடிவு பெற்றாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த டபுள் ட்ராக்கை இணைச்சா தான் வண்டிகளை வந்து இதில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த டபுள் ட்ராக் கொண்டு வந்து இணைக்கிற பணிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய இனி வர காட்சிகளை நம்ம பார்க்கலாம். பழையாறு பிரிட்ஜோடு வந்து அந்த டபுள் ட்ராக் வந்து கட் ஆயிரும். ஸோ பழையாறு பிரிட்ஜுக்கு பிறகு சிங்கிள் லைனுக்கு மாறி தான் நாகர்கோவில் சந்திப்புக்குள்ளே வரும். அந்த மாதிரி அமைப்பில் தான் இது வரைக்கும் இருக்குது. நம்ம நடந்து போயிட்டுருக்கு இந்த ஓரத்தை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற பணிகள் தான் வந்து இப்போதைக்கு நடைபெற்று வருது. ஆட்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வேலை சுமாராக நடக்குது போல் இருக்குது. இப்போ நம்ம டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற பணிகளை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி சைடு போகிற பாதையில் தான் இப்போ நம்ம திரும்பி போக வேண்டியது இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிக்னல் போஸ்ட்டு, அப்புறம் சிக்னல் பாக்ஸ், இது எல்லாமே வந்து செட் பண்ணிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே இருந்த கேட்டு வந்து அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்னும் வந்து இந்த வாகனத்தை வந்து அங்கே அனுமதிக்கலை. ஸோ இந்த கேட்டை கட் பண்ண பிறகு தான் அண்டர் கிரவுண்டில் சர்வீஸ் தொடங்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே கட்டாக இருக்குது இல்லைங்களா, இந்த கட்டான ட்ராக்கை தான் கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இணைக்கணும். இந்த பெண்ட் ஆகுது பாருங்கள் அங்கே. அதை தொடர்ந்து டவுன் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் இருக்குது. அது இந்த ஸ்டேஷனுடைய பில்டிங் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிக்னல் போஸ்ட் இருக்குது. ஸோ 2வது பிளாட்பாரமா இல்லை 3வது பிளாட்பாரத்துக்கு போகிறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் இங்கே இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு அந்த லாஸ்ட்டில் இன்ஜினுக்கு மேலே ஒரு சிக்னல் போஸ்ட் தெரியுதுங்களா, இது வந்து 3
3 ட்ராக்குக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்புள்ள சிக்னலாக இருக்குது. இது இப்போதைக்கு இதுதான் பயன்பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சிக்னல் பாக்ஸ் அங்கே போஸ்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அது 4 ட்ராக்குக்கு போகிற மாதிரியான சிக்னலை கொடுக்குற மாதிரியான போஸ்ட்டு அங்கே இருக்குது. இது வந்து புது போஸ்ட்டு. இந்த சிக்னல் வந்து டவுன் லைனுக்கு தான் வச்சுருக்குறாங்க, அப் லைன் கிடையாது. நம்ம போய்கிட்டு இருக்குது அப் லைன். ஸோ டவுன் லைன் வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த சிக்னல் போஸ்ட் வந்து நட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பணிகளும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சதாக தான் இருக்குது. அதாவது பிளாட்ஃபார்ம் ரெடியானால் இந்த ட்ராக்கை நேரடியாக கொண்டு போய் அங்கே இணைக்கிற மாதிரியும், சன்டிங்க்கு தனியாக லைனை பிரிக்கிற மாதிரியும் இந்த அமைப்பு வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பணிகள் வந்து சீரான வேகத்தில் சிறப்பாக நடைபெற்று வருது. நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.